ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்றைக்கி ஆஸ்கார் வெற்றி பெற்ற படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா, கருப்பின மக்களோட கல்ச்சர், அவங்களோட என்ஜாய்மெண்ட், மியூசிக் அவங்க எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு மெயினாக கொண்டு போயிருப்பாங்க. அது நிறைய பாலிட்டிக்ஸும் இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட வெளிப்புற தோற்றம் எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னா, கதை ஒரு வேம்பயர் கதை மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஐ மீன் ஒரு ஒயிட் பர்சன் வேம்பயரை வந்திருப்பார். வேம்பயரை கூட்டத்தை சேர்த்துட்டு இந்த கருப்பின மக்களில் மெயினான ஒரு 2 ஆட்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க. அந்த ஹோட்டலில் ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க உள்ளே கூப்பிட்டா தான் இவங்க வரவே முடியும். வேம்பயர்ஸ் போனாங்களா, உள்ளே இருக்கவங்களை கடித்து வேம்பயராக மாற்றுறாங்களா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படம் ஆஸ்காரில் பார்த்தோம்னா சிறந்த ஹீரோ, அதுக்கப்புறம் மியூசிக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒன் பேட்டில் அனதர், லியோனார்டோ டிகாப்ரியோ இந்த படத்தை நடித்து பால் தாமஸ் ஆண்டர்சன் இயக்கியிருக்காங்க. There are no hands on the clock. Why? Because they're not needed. ரொம்ப காமெடியாகவும் ரொம்பவே டார்க் ஹியூமர் கலந்தும் ஒரு எமோஷனல் கனெக்டோடையும் ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருப்பாங்க. This is Bob Ferguson. I was a part of the French 75. Bitch, I felt like Tony Montana. கதை என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி லியோனார்டோ டிகாப்ரியோ ஒரு ரெபலாக இருப்பார். அவங்க ஒய்ஃபும் ஒரு ரெபலாக இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை அமெரிக்க போலீஸ்காரரோட குழந்தையாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைய தான் கேப்ரியோ வளர்த்துட்டு வருவார். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அந்த அமெரிக்காக்காரனுக்கு ஒரு நெருக்கடி வந்துடும். இந்த மாதிரி இவரை கண்டுபிடிச்சி கொள்ளணும், இல்லைன்னா என்ன கொண்டுருவாங்க. Steve Lockjaw just attacked my home, and I cannot remember for the life of my only child the answer to your question. அவர் கொன்னாரா இல்லை கேப்ரியோ அந்த பொண்ணை காப்பாற்றினாரா, இதுதான் படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படம் பெஸ்ட் டைரக்டர் அவார்டுக்கு செலக்ட் ஆகிருந்துச்சு. Hey, thank you, Sensei. Thank you, Sensei. Thank you. God damn it! Viva la revolution!